Hey guys, welcome to Surya Academy. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆர்டிகல் 17 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்தியன் பாலிட்டியில ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் ஆக்சுவலா. தீண்டாமையை பத்தி பேசுது இல்லையா, அதனால கொஞ்சம் இம்பார்ட்டன்டான டாபிக் இது. ஆர்டிகல் 17. இந்த போட்டோ இமேஜ் வந்து ஆக்சுவலா கேரளாவில் நடந்த தீண்டாமை ஒன்ஸ் வந்து அவங்களோட தீண்டத்தகாதவர்கள் இமேஜ் அது கேரளாவில் ஆஸ் பர் தேர் நார்ம்ஸ். ஓகேவா, சரிங்களா? இது வந்து அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டியை பத்தி பேசுது ஆர்டிகல் 17. சரிங்களா? ஆர்டிகல் 17 ஆக்சுவலா என்ன சொல்லுது அப்படின்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் எனி டிசபிலிட்டி அரைசிங் அவுட் ஆஃப் அன்டச்சபிலிட்டி இஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ் பை லா மேட் பை பார்லிமெண்ட். சரிங்களா? தீண்டாமை மூலியமாக ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி ஒரு நார்மல் குடிமகனுக்கு, அதாவது ஒரு அவங்கள வந்து இந்த கோயிலுக்குள்ளார வராத, இந்த இந்த கிணத்துல தண்ணி எடுக்காத, குளத்துல தண்ணி எடுக்காத, குளிக்காத அப்படின்னு சொல்லி, இந்த பாதை யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவங்களை வந்து தீண்டாமையின் காரணமாக ஒதுக்கி வைக்கிறது, அவங்கள வந்து டார்ச்சர் பண்றது, இப்படிலாம் பண்ணா பார்லிமெண்ட்ல ஒரு லா போட்டு அது வந்து பயங்கரமான பனிஷபிள் ஆஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி அறிவிக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 17. சரிங்களா? அதனாலதான் இது வந்து அடிப்படை உரிமை அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இதை வந்து ஒரு தண்டனைக்குரிய, தீண்டாமையை தண்டனைக்குரிய குற்றமாக அறிவிக்கிறது. ஓகேவா? அதே சமயம் பாத்தீங்கன்னா, இந்த அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு அவங்க விளக்கம் கொடுக்கல. தீண்டாமை அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆர்டிகல் 17 விளக்கம் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிற ஒரு டேர்முக்கு எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. அதை வந்து ஒரு ஓப்பன் டேர்மாவே விட்டுருக்காங்க. பட் ஒன்ஸ் மைசூர் ஹைகோர்ட் வந்து அதை வந்து டிஃபைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு டைரக்ட் மீனிங். தீண்டாமை அப்படின்னா டைரக்டா அப்படி மட்டும் கிடையாது. இத்தனை வருஷமா ஹிஸ்டாரிக்கலா தொன்று தொட்டு வளர்ந்து வந்த ஒரு பிராக்டிஸ். அதாவது நீ வந்து காலகாலமாக இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்க, இப்போ இந்த வேலையை தான் பண்ணணும், உன் ஜாதி இது, நீ இந்த தொழில் தான் பண்ணணும், இப்படிதான் இருக்கணும், இங்கதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம தொன்று தொட்டு இந்த தீண்டாமையை கண்டினியூ பண்றோம் இல்லைங்களா? அதெல்லாம் சேர்ந்ததுதான் அன்டச்சபிலிட்டி. அது எல்லாமே தீண்டாமை அப்படின்னு சொல்லி தொகுக்க முற்பட்டு இருக்குது மைசூர் ஹைகோர்ட் ஒன்ஸ். சரிங்களா? இதை இந்த ஆர்டிகல் ஆக்சுவலா ஆர்டிகல் 15ஓட சேர்த்து வச்சு படிங்க. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஆர்டிகல் 15ல பாத்தீங்கன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லி வந்தோம் ஆர்டிகல் 15ல. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் 2ல அழகா சொல்லியிருப்பாங்க. எந்த ஒரு சிட்டிசனையும் இந்த ரிலீஜன், ரேஸு, கேஸ்ட் இதெல்லாம் ஒரு காரணமா வச்சுக்கிட்டு நீ வந்து இந்த டெம்பிளுக்குள்ளார போறது, பப்ளிக் ஷாப்புக்கு, ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளார போறது, அக்சஸ் பண்றது, குளத்தை அக்சஸ் பண்றது, ரோடு இதெல்லாம் அக்சஸ் பண்றதெல்லாம் தடை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அழகா பேசியிருப்பாங்க. ஆர்டிகல் 15 இன்கேஸ் நீங்க படிக்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? அதே சமயம் இந்த ஆர்டிகலை ஸ்ட்ரென்தன் பண்ண விதமாக ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955 கவர்மெண்ட் ஒன்று ஏற்படுத்துனுச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் 1989ல ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி 1989 ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் டைம்லேயே ஒரு சட்டம் இயற்றினாங்க. சரிங்களா? இதுதான் ஆர்டிகல் 17. ஆர்டிகல் 17ல ஒரே ஒரு குறை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து கேஸ்ட் சிஸ்டம், ஜாதி வாரி முறையை ஒழிக்க மறந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம், ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற அத்தனை தீண்டாமைக்கான ஒரு முக்கியமான அடிப்படை ஒரு காரணமே ஜாதி தான் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா அதை ஒழிச்சிருந்தா, அப்பயே ஜாதி முறையை ஒழிச்சிருந்தா மேபி இன்னைக்கு தீண்டாமை குறைஞ்சிருக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். ஓகேங்க, அவ்வளவுதான் இந்த வீடியோல. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், லைக். Bye bye.